செட்டி உழவங்கட இடம். அதில் குடியிருப்புன்ற இடத்துல தான் நாங்கள் இருந்த நாங்கள். அதில் இருந்து 200 மீட்டர் தூரத்தில் கிறிஸ்தவ சவுக்காலையும் பக்கத்தில் இந்து மயானமும் இருந்தது. டவுனுக்கு பக்கத்தில் துடரிக்குளம் ரோட்டில் சோமாட்சி என்ற ஒரு ஆண்டி இருந்தவ. அவரோட கணவர் பாரிசவாதம் வந்துட்டுது. அவர் சரியான வறுமையான குடும்பம். கொட்டில் வீடு, இருக்க கதிரை படுக்க கட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் அந்த மர உரலை கவிட்டு போட்டு அதில் தான் இருக்கிறது. ஒழும்புறதுக்கு இருக்கிறதுக்கு இலகுவாக ஒரு கூரை கப்பில் நல்ல கைத்தை கட்டி அந்த கைத்தை பிடித்துத்தான் இருந்தொழும்புறது படுக்கிறது எல்லாமே. இப்படி அவருக்கு நீண்ட நாள் சுகம் பெறாமல் இருக்க அவர் விரக்தியில் அந்த கைத்திலேயே தூங்கி செத்துட்டார். செத்து கொஞ்ச நாளால் சரி அவர் வயது போனவர் தானே, அது ஒரு தரம் அவ்வளோ பெருசாக தண்டே இல்லை. அவர் அடக்கம் செய்துட்டு அவர்கிட்ட இளம் மகன் ஒரு ஆள் தோட்டத்துக்கு மருந்து அடித்து கொண்டிருக்கிறார். தோல்முட்டில் அந்த பம்மை போட்டுட்டு அடித்து கொண்டு வந்து ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே அவர் மயங்கிட்டார். மயங்கி கொண்டு போக அவர் இறந்துட்டார். அன்றிரவே மோசம் போயிட்டார். பார்த்தா அவருக்கு காலில் புண் இருந்தது, நஞ்சு சுவரிட்டு சொல்லி அவரையும் அடக்கம் செய்து 3ஆம் நாள் காடாக்கு செய்தாச்சு. காடாத்து செய்தாண்டு இரவு நடுச்சாமம் 12 மணி இருக்கும். சுடலையில் பெரிய ஒரு சத்தம், ஐயோண்டு உயரமான சத்தம், சத்தியான பயங்கரமான சத்தமாக இருந்தது. ஒரு 2 நிமிஷத்தால் பார்த்தா உங்கட வீட்டடியில் அதே மாதிரி உயரத்தில் கத்திக்கொண்டு ஓடுற மாதிரி ஒரு பயங்கர சத்தம். 3ஆவது சத்தம் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அது அவையில வீட்டில் போய் கத்தி இருக்குது அந்த சத்தம். அப்போ எல்லோரும் நாங்கள் முழிச்சிட்டோம். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லோரும் உழம்பி என்னென்று கதைச்சா, நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூடுதலாக எல்லோரும் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு இந்த பஞ்சமி பிசாசு அதுகளை பற்றினால் எந்த விதமான ஆச்சார இதுகளும் தெரியாது. அப்போ நாங்கள் அதை அப்படியே கதைச்சி போட்டு அதை பெருசுபடுத்தையில் விட்டுட்டோம். இப்படி இருக்க அடுத்த நாள் பெரிய ஒரு சொத்தான நிகழ்ச்சி என்னண்டா, அதே வீட்டில் அந்த தாத்தாட பேரன் மகளிடம் மகன் 5 வயது கைத்தில் அந்த நாங்கள் முன்னே பழைய முறையில் ஊஞ்சல் கட்டி மரத்தில் கட்டி சாக்கை போட்டுட்டு ஆடுற மாதிரி ஆடி விளையாடி கொண்டு இருக்கீங்களா. பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் வந்து விளையாடி கொண்டு வந்தது. அப்போ அவர் இந்த ஆடிக்கொண்டு இருக்கீங்களா ஃபாஸ்ட்டாக ஆடிக்கலாம். அது சுத்த ஒலிக்கிட்டுது, கயிறை சுத்த ஒலிக்கிட்டா, இப்படித்தானுங்கிற தாத்தாவும் செத்தவர், இப்படித்தானுங்கிற தாத்தாவும் செத்தவர் ரெண்டு சொல்லி உண்மையாகவே தொண்டை இறுகி அந்த பிள்ளையை செத்துட்டு. அப்போக்கு பிறகு அந்த செட்டுள்ள கிராமமே அது சரியான அதிர்ச்சிக்குள்ளாகி, அதுக்கு பிறகு அங்கே உள்ள பெரிய பொருட்கள் பெரிய சைவர்கள் எல்லாரும் பார்த்தா அவர் இந்த முதல் இறந்தவர் வந்து பஞ்சமி நாளில் செத்ததால் இப்படி பலி எடுக்கிறன்ற ஒரு இதை தந்து அப்புறம் அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்தது. உண்மையில் நாங்கள் எல்லாம் எங்களோட வீட்லேயோ நானும் ஒரு தரம் இந்த பஞ்சமி அந்த இதுகள்ன்றது எல்லாம் நம்புறே இல்லை. ஆவி பேய் அதுகள் எல்லாம் நம்புறீங்க. இப்போ எனக்கு அதில் சரியான ஒரு நம்பிக்கை. யாரும் இறந்தால் அந்த நாள் பார்க்கணும் என்ற ஒரு அந்த சித்த நாள் என்ன நாள்ன்றதை பார்க்கணுமன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது.